இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் வீடு பாக்குறீங்களா, அதுவும் சேலஞ்சிங் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. நீங்க கிளம்பாக்கத்துல இன்னைக்கு தேதிக்கு நீங்க இடம் வாங்கினா 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இல்லாமல் வாங்க முடியாது. அதே ஈஸ்ட் தாம்பரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,000 to 9,000 ரூபா ஆகும். அதுக்கு சற்று குறைவில்லாத இடம் தான் இந்த வண்டலூர் கண்டிகைங்க. அப்படியே சுற்றி பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரைமாக இருக்குது. இங்கே இல்லாததே இல்லைங்க. இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் தான் எல்லா காலேஜும் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10-15 காலேஜ் இருக்குது. இந்த சைடில் போனீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்குது. அப்படியே நீங்கள் சிறுசரி ஐடி பார்க்க ரீச் பண்ணிக்க முடியும். இந்த சைடில் போனீங்கன்னா ஜோஹா ஐடி பார்க் இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கிரசன் காலேஜ் எல்லாமே பக்கமாக இருக்க லொக்கேஷனுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிக்க முடியும். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குங்க. இந்த சைடும் போதா பாருங்க, ஆப்போசிட்லேயும் போகுது. எந்த பக்கத்து போனாலும் வந்தீங்களா, ரோட்டுக்கு வந்தீங்களா, ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு செம்ம பிஸியான ஏரியா தாங்க இந்த வண்டலூர் கண்டிகை. இங்கே 5,000 ரூபாய்க்கு கம்மி உங்களால் இடமே வாங்க முடியாதுங்க. நான் ஓப்பனிங்கில் அதான் சேலஞ்சிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க. என்ன விலையில தராங்க, என்னென்னலாம் சைட்டுக்குள்ளே இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டலூர் கண்டிகையில் இடம் தேடிடுங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட பிஸ்னஸஸ், உங்கள் லேண்ட், வில்லா, பிளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மேனேஜர் மிஸ்டர் விக்னேஷ் சார் தான் இருக்காங்க. சாரை நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும், நிறைய வீடியோ சாரோட கொலாப் பண்ணியிருந்தோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் சார். ஓகே சார், சொல்லுங்கள், இந்த புது ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். சார், இது பார்த்தீங்கன்னா என்னோட பேர் விக்னேஷ், ஃபியூச்சர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் நகர்னு சொல்லிட்டு நாங்கள் லேஅவுட் போட்டிருக்கோம். ஓகே, லேஅவுட் பேர் கன்னியம்மன் நகர், ப்ராப்பர் டிடிசிபி வித் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். ஸோ அந்த சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, ஸோ வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த பக்கம் கிளம்பாக்கம் இருக்குது. ஸோ கிளம்பாக்கம் நடுவில் நம்ம சைட்டு. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை தான் வருது. கண்டிகை ஜங்ஷனில் பஸ் ஸ்டாண்டு பஜார்லாம் இருக்கும். அந்த பஜாருக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம சைட்டு. ஓகே, ரொம்ப க்ளோஸ் டு மெயின் ரோடு, க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்டு, க்ளோஸ் டு பஜார். கண்டிகைனாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது குறிப்பாக கண்டிகை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ள கூட்டு போயிருவாங்க. அதெல்லாம் கூட கண்டிகை சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வைக்கிறது பஜாருக்கு பின்னாடி. சார் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டோட்டலாக 4 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ டெஸ்டிங்காக ஒரு 13 பிளாட் மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அந்த கண்டிகை பஜார் வந்து உள்ள வரீங்களா ரோடு, அந்த ரோட்டு மேலே தான் சைட். ஓகே ஓகே, எல்லாருமே பின்னாடி போட்டு முன்னாடி வருவாங்க. பட் இவங்க ஃப்ரண்ட்ல போட்டு பின்னாடி போறாங்க. ஏன் பின்னாடி போட்டு முன்னாடி வராங்கன்னா, பின்னாடி போட்டு அதை விற்கும் போது அவங்க வீடு கட்டி வரும்போது அப்படியே முன்னாடி ரேட் ஏறிட்டே வரும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல வாங்குற உங்களுக்கு தான் வந்து லக்குன்னு சொல்லலாங்க. கண்டிப்பா. சரிங்க சார், இந்த சைட்டோட லொகேஷன் ஹைலைட்லாம் சொல்லுங்க, கனெக்டிவிட்டிலாம் சொல்லுங்க. கண்டிப்பா சார், இது இப்போ சைட் நம்ம சைட்டுக்கு எப்படி வரலான்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வண்டலூர் ஜூல இருந்து லெஃப்ட் போகிற ரோடு தான் கேளம்பாக்கம் போகிற ரோடு. ஓகே, ஸோ அந்த ரோட்ல நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிகை ஜங்ஷன் வரும். ஓகே, ஸோ கண்டிகைனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஜங்ஷன், அது சென்டர் ஆஃப் த பாயிண்ட். எப்படி நம்ம தாம்பரத்துல இருந்து உங்களுக்கு சோழிங்கை போகும்போது மேடவாக்கம் சென்டர் பாயிண்டா இருக்கும், அதே மாதிரி வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போறது சென்டர் பாயிண்ட் கண்டிகை தான். ஸோ அந்த கண்டிகை ஜங்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரைட்ல திரும்பினா பஜார் இருக்கும். பஜாருக்கு அப்படியே பேக் சைடு சைட். ஓகே, அதே மாதிரி கேளம்பாக்கத்துலேருந்து வரலாம். நேரா வந்தீங்கன்னா கண்டிகை ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்து வரணும். ஓகே, ஸோ நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வழியா வரலாம். ஈஸ்ட் தாம்பரம் நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, அகரந்தன் வழியா வரலாம். ஈஸ்ட் தாம்பரம் உங்களுக்கு கேம்ப் ரோடு வந்துட்டு அகரந்தன்ல இருந்து வெங்கம்பாக்கம் வழியா வரலாம். ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து வரலாம். ஓகே, ஸோ நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து உங்களுக்கு நெல்லிக்குப்பத்துல இருந்து உங்களுக்கு நேரா கண்டிகை வர ரோட் இருக்குது, அந்த ரோட் வழியா வரலாம். ஆக்சுவலா 3 வழியா நீங்க இந்த சைட்டை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி சார், இப்போ இங்க லேண்ட் அவங்க வாங்குறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் லோ பட்ஜெட் வில்லான்ட்டு, என்ன பட்ஜெட்ல கட்டி தரீங்க சார்? இப்போ தனி வீடு இண்டிவிஜுவல் வீடு பார்த்தீங்கன்னா 40 lakhs நாங்கள் பண்ணி கொடுவோம் சார். 40 லட்ச ரூபாய் இடம் பிளஸ் வீடு. ஆமாம், அதே பிளாட் வாங்குறதா இருந்தால் 24 lakhs ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். 24 பிளாக்ஸ்ல என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகும் சார். 600 இருக்கு, 800 இருக்கு, 1000 இருக்கு, 1200. ஓகே ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல வேணும்னு கேட்குறாங்களோ அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சார், இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்லாம் பார்ப்பாங்க, சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குவாங்க, இப்போ இங்கே இடம் வாங்குறாங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு டபுள் ட்ரிபிள் போகும் சார் வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல. காரணம் ஏன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. புது பஸ் ஸ்டாண்டு ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ரேட்லாம் மாசம் ரேட் மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 5000 ரூபாய் போற இடத்துல நம்ம கொடுக்கறதே ஒரு ஆஃபர் தான் அது உங்களுக்கு. ஸோ வித்தின் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல இந்த நான் கொடுக்குற ரேட்ல இருந்து மினிமம் 1 மடங்காவது உங்களுக்கு ரேட் ஏறும். ஓகே, ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்ட் சன் சிட்டி பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க, அது உள்ளே உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. ஸோ இப்போ வரது எல்லாமே பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் வந்திருக்காங்க, யாரும் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்லாம் இப்போ பண்றது கிடையாது, எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அபார்ட்மெண்ட் போற இடத்துல சுற்றி நீங்க பார்க்கலாம், அபார்ட்மெண்ட் போற இடத்துல நம்ம பிளாட் வாங்கினாலே அதுவே ஒரு
அப்ரிசியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே ஸோ ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட விலையே 70 லட்சம் 80 லட்சம் போயிடுச்சு உங்களுக்கு. ஓகே ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிவிஎஸ் இருக்கு, காசா கிராண்ட் இருக்கு, அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. சார் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது சார் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்னாலே ஸ்கூலுக்கும் காலேஜும் பஞ்சமே கிடையாது. ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐடி இருக்கு, அப்புறம் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கிரசன்ட் இருக்கு, ராமானுஜன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலாஜி பாலிடெக்னிக் இருக்கு, இது இல்லாமல் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ப்ரொஃபசர் தனபாலம் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு. ஸ்கூலும் சொல்லிருங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இந்தியன் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு. இப்போ காசாகரன் சொன்ன இல்லையா, அவனை சன் சிட்டிலே புதுசாக ஸ்கூல் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே போவாருங்க. ஸ்கூல் காலேஜ் நிறைய ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இந்து மிஷின் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆமா, இந்த மாதிரி ஜங்ஷன்ல கிளினிக்லாம் நிறைய இருக்கு, மெடிக்கல் ஷாப் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது. நான் சொல்றதை விட நீங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பிலீவ் ஆக முடியும். ஏன்னா நீங்க பார்த்துட்டு கமெண்ட்லயும் மறக்காம சொல்லுங்க. சார் இப்போ இங்க லேண்ட் வாங்கணும்னா உங்க கையில எவ்வளவு இருக்கணும், எத்தனை % வரைக்கும் லோன் பண்ணுவீங்க சார்? சார் இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு கையில இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் டவுன் பண்ணா போதும் சார். லேண்டுக்கு வாங்கிக்கலாம். ஒரு 600 சதுரடி அவங்களால வாங்கிட முடியும். சப்போஸ் இப்போ வீடு கட்டுறாங்க, இந்த 40 lakhs பட்ஜெட்ல சொன்னீங்க, அதுக்கு ஒரு 5 to 6 lakhs இருந்தா போதும் சார். போதும் சார். இந்த லொகேஷன்ல 5000 ரூபாய் 5500 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஸோ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு, நம்ம கஸ்டமர்ஸ் எங்க வேணா போய் விசாரிக்கட்டும், நீங்க எங்க போய் விசாரிச்சாலும் 5000 ரூபாய் குறையாம சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்தாங்கன்னா 3750 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். அதுவும் இந்த குறிப்பிட்ட 13 பிளாட் தான். நான் அடுத்த எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா நானே 4500 போட்டு ஆகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் அது போட்டிருக்கோம். 3750 ரூபாய்க்கு கண்டிகையில பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இடமே கிடையாது. நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெறும் 13 பிளாட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வெறும் 13 பிளாட் தான் போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க. டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள், வந்து உங்கள் பிளாட்டை இல்லை லோ பட்ஜெட்டில் உங்கள் வீடை புக் பண்ணுங்கள். பாய்.